ஓம் சாந்தி 30/6/2024 காலை முரளி அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட்டு 30/3/2000 மதுபன். முரளியின் தலைப்பு: மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இடையிடையே 5 வினாடிகள் எடுத்துக்கொண்டு மனதின் பயிற்சி செய்யுங்கள். இன்று தூரதேசி பாப்தாதா தனது சாக்கார உலகத்தினுடைய வெவ்வேறு தேசத்தின் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். பாப்தாதா வெவ்வேறு தேசத்தவர்களை ஒரு தேசத்தினராக பார்த்து கொண்டு உள்ளார். யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் அனைத்திலும் முதலாவதாக ஒரு தேசத்திலிருந்து தான் வந்துள்ளீர்கள். எனவே தனது அனாதி தேசம் நினைவு இருக்கிறது தானே, பிடித்திருக்கிறது தானே. தந்தையுடன் கூடவே தனது அனாதி தேசமும் பிடித்திருக்கிறது தானே. தந்தை சொல்றாங்க, இந்த சாக்கார உலகத்துல நீங்க பல தேசத்திலிருந்து வந்தாலும் என்னை சந்திப்பதற்கு முதலாவதாக நீங்க ஒரு தேசத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க. இப்ப தந்தை கூட அந்த அனாதி தேசம் பரந்தாமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு தந்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா இன்று அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். 5 சொரூபங்கள் என்ன என்பது தெரியுமா? 5 முக பஞ்சமுக பிரம்மாவிற்கும் பூஜை நடக்கின்றது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய 5 சொரூபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தந்தை குழந்தைகளுடைய 5 சொரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த 5 சொரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. பஞ்சமுக பிரம்மாவிற்கு கூட இன்னைக்கு பூஜை நடக்குது. 5 முக பிரம்மா அவருக்கு கூட பூஜை நடக்குது. அப்போது குழந்தைகளுடைய சொரூபம் 5ஆக இருக்கிறது. இப்போ இன்று தந்தை குழந்தைகளுடைய அனைத்து குழந்தைகளுடைய அந்த 5 சொரூபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலாவது அனாதி ஜோதி பிந்து சொரூபம். தன்னுடைய சொரூபம் நினைவு இருக்கிறது தானே. முதலாவதாக என்ன அப்படின்னா அனாதி ஜோதி பிந்து சொரூபம். பரந்தாமத்தில் இருக்கும்போது நம்முடைய சொரூபம் பிந்து சொரூபமாக இருந்தது. அந்த சொரூபம் உங்களுக்கு நினைவு இருக்குதானே அப்படின்னு கேட்குறாரு. மறந்து விடவில்லையே, அது உங்களுக்கு மறந்து விடவில்லை தானே அப்படின்னு கேட்குறாரு. இரண்டாவது ஆதி தேவதை சொரூபம். தேவதை சொரூபத்தில் சென்று விட்டீர்களா? தந்தை அப்படி தேவதா சொரூபம் 2வதுன்னு சொல்லும்போது அந்த தேவதா சொரூபத்திற்கு சென்று விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. 3வது மத்தியத்தில், அதாவது நடுவில் இருக்கின்ற பூஜைக்குரிய சொரூபம். இதுவும் நினைவு வருகிறதா? உங்கள் அனைவருக்கும் பூஜை நடக்கிறது தானே, அல்லது பாரதவாசிகளுக்கு மட்டும்தானா? அன்றைய தினத்தில் ஃபாரினர்ஸ் டபுள் விதேசிகள் நிறையா இருந்தாங்க. அப்போ தந்தை கேட்குறாரு, உங்களுக்கும் தானே பூஜை நடக்கு, இல்லை பாரதவாசிகளுக்கு மட்டும்தான் நடக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்கிறாரு. குமாரர்கள் கூறுங்கள், உங்களுடைய பூஜை நடக்கிறதா? எனவே 3வது பூஜைக்குரிய சொரூபம். 4வது சங்கமயுக பிராமண சொரூபம். மேலும் கடைசியாக ஃபரிஸ்தா சொரூபம். எனவே 5 சொரூபங்களும் நினைவில் விட்டனவா? இன்னைக்கு தந்தை அந்த 5 சொரூபத்தை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு அந்த 5 சொரூபம் ஞாபகத்தில் வருதா, வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லது. ஒரு வினாடியில் 5 சொரூபங்களையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா? ஒரு வினாடியில், ஒரு நொடியில் உங்களுக்கு அந்த 5 சொரூபங்களும் அனுபவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தந்தை. 1, 2, 3, 4, 5 என்றால் செய்ய முடியுமா? இந்த 5 சொரூபங்களும் எவ்வளவு பிடித்திருக்கிறது? எப்பொழுது வேண்டுமோ எந்த ரூபத்தில் நினைக்க விரும்புகிறீர்களோ நினைத்தவுடன் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்மீக மனதினுடைய பயிற்சி. இன்றைய நாட்களில் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? உடற்பயிற்சி செய்கிறார்கள் அல்லவா? எப்படி ஆரம்பத்திலும் உங்களுடைய உலகில் இயற்கையாகவே போவதும் வருவதின் பயிற்சி இருந்தது.
அதாவது தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் உங்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் புஷ்ப விமானத்தில் உட்காந்து போகலாம் வரலாம் அப்படிங்கிற பயிற்சி இருந்தது இல்லையா? மற்றபடி நின்று கொண்டு செய்யக்கூடிய 1 2 3 உடற்பயிற்சி அல்ல. தந்தை சொல்கிறது சத்தியுகத்தினுடைய அந்த பயிற்சியை சொல்கிறாரு. மற்றபடி இந்த உலகத்தில் சாக்கார உலகத்தில் இந்த 1 2 3 அப்படின்னு சரீர உடற்பயிற்சியை சொல்கிறது இல்லை. கடைசியில் கூட பாப்தாதா மனதின் பயிற்சியை செய்ய வைக்கிறார். இப்போ கடைசியில் கூட நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரி பயிற்சி செய்து பழக்கம் இருக்குது சத்தியுகத்தில். இப்போ கடைசியில் இந்த உலகத்தினுடைய கடைசியில் பாப்தாதா இந்த மனதினுடைய பயிற்சியை செய்ய வைக்கிறார். எப்படி உடற்பயிற்சியின் மூலம் உடல் சரியாகிறது அல்லவா, அதுபோல் போகும்போதும் வரும்போதும் மனதிற்கான இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதற்காக நேரம் தேவையில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் 5 வினாடி ஒதுக்க முடியுமா? முடியாதா என்ன? தந்தை கேட்குறாரு, 5 வினாடி எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களால் ஒதுக்க முடியும் தானே, இல்லை முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. 5 வினாடி எடுக்க முடியாத அளவு பிஸியாக இருக்கிறீர்களா என்ன? 5 நொடி கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் நான் அப்படி சொல்கிறவங்களா இருக்கீங்களா நீங்கள்? யாராவது இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் கையை உயர்த்துங்கள். எனக்கு 5 நொடி கூட டைமே இல்லை அப்படின்னு பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க அப்படின்னு தந்தை சொல்லியிருக்கிறார். என்ன செய்வது, நேரமே கிடைக்கவில்லை என்று பின்பு கூற மாட்டீர்கள் தானே. 5 நொடி தான், 5 வினாடி தான், எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கூறக்கூடாது. நேரம் கிடைக்கிறதல்லவா, 5 நொடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா அந்த நேரம். இந்த பயிற்சியை இடையிடையே செய்யுங்கள். ஆகையால் இந்த பயிற்சியை 5 சொரூப பயிற்சியை இடையிடையே செய்யுங்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தாலும் 5 வினாடி இந்த மனதினுடைய பயிற்சி செய்யுங்கள். இடையிடையே 5 வினாடி ஒதுக்கி இந்த மனதினுடைய பயிற்சியை நம்ம எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது மனம் ஆரோக்கியமாக இருக்கும், சரியாகிவிடும். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இடையே 5 நொடி ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்யுங்கள். செய்ய முடியுமா? பாருங்கள், அனைவரும் முடியும் என்று கூறுகிறீர்கள். இது நினைவில் இருக்க வேண்டும். நினைவு இருக்கட்டும். ஓம் சாந்தி பவனில் உள்ளவர்களுக்கு நினைவு இருக்கட்டும், மறந்துவிடக்கூடாது. ஆனால் மனதினுடைய பல புகார்கள் உள்ளன. என்ன செய்வது? மனது ஒரு நிலையாக நிலைக்கவில்லை என்று இந்த மாதிரி புகார்கள் சொல்கிறாங்களா. அதாவது மனசு ஒரு நிலைப்படலை அப்படின்ட்டு. தந்தை என்னவோ 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை இடையிடையே டைம் ஒதுக்கி இந்த 5 சொரூப பயிற்சியை செய்யணும், 5 வினாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு குழந்தைகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த புகார் மாதிரி கூட இருக்குது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய மனசு ஒரு முகப்படவில்லை, நிலைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோமா. மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள். மனதை ரொம்ப வெயிட்டாக ஆக்கிடுறோம் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. எடை போடுகிறீர்கள் தானே. எடை போடுறோமா. அதாவது மனசு ரொம்ப பாரமாகி இருக்கிறதுனா எவ்வளோ எடை, அது எவ்வளோ பாரமாக இருக்குது அப்படின்னு எடை போடுறோமா. பழங்காலத்து அளவுகளாக பாவு சேறு இருந்தன. அந்த காலத்தில் அளவு பண்ணணும் அப்படின்னா ஒரு பாவு சேறு அப்படின்னு அந்த நிலுவைகள் இருந்தன. அவை இப்பொழுது மாறிவிட்டன. ஆனால் இப்போ கிலோ கணக்கு, 1 கிலோ 2 கிலோன்னு இருக்குது. அந்த மாதிரி தந்தை இடையே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. எனவே மனதை பாரமாக்கி விடுகிறீர்கள் என்றால் எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போ எவ்வளவு நீங்கள் பாரமாக்கி விடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு சிரிப்பூட்டும் வகையாக தந்தை சொல்கிறாரு. எனவே இடையிடையே இந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் முற்றிலும் மனம் லேசாகிவிடும். எனவே தந்தை சொல்கிறாரு, இடையிடையே இந்த பயிற்சியை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு முற்றிலும் லேசாயிரும், பாரமாக இருக்காது, உங்களுக்கு பயிற்சியும் ஆகிவிடும். அப்படியே நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சியும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. பிராமணன் என்ற சொல் நினைவு வந்தது என்றால்
பிராமண வாழ்க்கையின் அனுபவத்தில் வந்துவிடுங்கள். ஃபரிஸ்தா என்று கூறினால் ஃபரிஸ்தா ஆகிவிடுங்கள். இது கடினமாக உள்ளதா? இல்லையா? குமாரர்கள் கூறுங்கள். அன்றைய தினத்தில் அதிக பேர் குமாரர்கள் இருந்திருப்பாங்க போல. அதுக்காக குமாரர்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க தந்தை. குமாரர்கள் கூறுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக உள்ளதா? நீங்கள் ஃபரிஸ்தாக்களாக இருந்தீர்கள் இல்லையா? நீங்கள் தானே இருந்தீர்கள், அல்லது வேறு யாராவது இருந்தார்களா? எத்தனை முறை ஃபரிஸ்தாவாக இருப்பீர்கள்? கணக்கற்ற முறை ஆகியிருந்தீர்கள். நீங்கள் தானே ஆகியிருந்தீர்கள். நல்லது. தந்தை சொல்றார், நம்முடைய அந்த சோமானத்தை உறுதிப்படுத்துறார். நீங்க தானே ஃபரிஸ்தாவாக இருந்தீங்க, எத்தனை முறை ஃபரிஸ்தாவாக இருந்தீங்க கணக்கே கிடையாது. அப்போ நீங்க தானே இருந்தீங்க, இல்லை வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு தந்தை நம்முடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை, அந்த சோமானத்தை உறுதிப்படுத்துறார். நீங்க தான் ஃபரிஸ்தா அப்படின்ட்டு. நல்லது. கணக்கற்ற முறை செய்த விஷயத்தை திரும்ப செய்வதில் என்ன கஷ்டம் உள்ளது? அவ்வப்பொழுது ஆகிறதா? நிறைய முறை நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருந்துட்டீங்க, நிறைய தடவை இந்த விஷயத்த அனுபவம் செய்து அதே நிலையில் இருந்தீங்க, திரும்ப செய்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. இல்லை அப்பப்போ கஷ்டம் ஏற்படுதா அப்படின்னு அதையும் கேட்குறாரு தந்தை. இப்பொழுது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் 5 நொடி மனதை சுழற்றுங்கள், சுற்றி வாருங்கள். சுற்றுவது நன்றாக இருக்கிறது தானே? டீச்சர்ஸ், சமர்ப்பண சகோதரிகள் சொல்லுங்கள், சரிதானே? சுற்றி வர தெரியும் தானே? அவ்வளவுதான், சுற்றி வாருங்கள். கீழேருந்து மேலே போகணும், மேலேருந்து கீழே வரணும். அதாவது சாந்தி தாமத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் கீழே இந்த சாக்கார உலகத்துக்கு வரணும். இந்த நிலை பிராமண நிலை, ஃபரிஸ்தா நிலை இல்லையா? ஆதி அனாதி பூஜ்ய பிராமண ஃபரிஸ்தா நிலை. இதில் நம்ம சுற்றி வரணும். டீச்சர்ஸ் சொல்லுங்க, சுற்றி வர தெரியும் தானே? அப்போ சுற்றி வாருங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. பின்பு வேலையில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இடையே சுற்றிவிட்டு பிறகு வேலையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் வேலையை அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? கடமையை செய்தாக வேண்டும் இல்லையா? இந்த பயிற்சியும் செய்யுங்க, இடையிடையே இந்த சரீரத்துக்கு உண்டான வேலையும் செய்யணும். ஏன்னா அதை நம்ம விட முடியாது, கடமையை செய்தாக வேண்டும் இல்லையா அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் 5 நொடி நிமிடம் இல்லை, நொடி ஒதுக்க முடியாதா? தந்தை நிமிடம் சொல்லலை, நொடி தான் சொல்லியிருக்கிறாரு. 5 நொடி ஒதுக்கணும். அது உங்களால் ஒதுக்க முடியாதா? என்ன வேலை செய்தாலும் அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்குறாங்க. ஒதுக்க முடியுமா? ஐநா சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? குழந்தைகள் டபுள் ஃபாரினர்ஸாக இருக்கிறதுனால கேட்குறாங்க, ஐநா சபையின் அலுவலகத்தில் ஒதுக்க முடியுமா? நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்ன செய்ய முடியாது? தந்தை ரொம்ப தைரியம் கொடுக்குறாங்க. ஐநா சபையில் கூட, அந்த அலுவலகத்தில் கூட நீங்கள் ஒதுக்கணும். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், உங்களால் ஒதுக்க முடியாதா? அதை செய்ய முடியாதா அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாங்க. பாப்தாதாவிற்கு ஒரு விஷயம் பற்றி குழந்தைகளை பார்த்து மிகவும் இனிமையான சிரிப்பு வருகிறது. எந்த விஷயம் அது? பாப்தாதாவிற்கு இன்றைய நாள் ஒரு சிரிப்பு வருது, இனிமையான சிரிப்பா அது. அது என்ன விஷயமா இருக்கும்? நாங்கள் உலகத்தை மாற்றுவோம் என்று குழந்தைகள் சவால் விடுகிறீர்கள், படிவமும் அச்சிடுகிறீர்கள், சொற்பொழிவும் ஆற்றுகிறீர்கள், கோர்ஸும் எடுக்கிறீர்கள். பிறகு என்ன செய்கிறீர்கள்? இதையே அனைவரும் கூறுகிறீர்கள் தானே? நாங்கள் உலகத்தை மாற்றுவோம், அந்த விஷயத்தை பொறுத்து தான் கோர்ஸும் எடுக்கிறோம், உலகத்துக்கு முன்னாடி சவாலும் விடுறோம், நோட்டீஸும் அச்சிடுறோம், சொற்பொழிவும் ஆட்டுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்கு? அந்த விஷயத்தை பார்த்து தந்தை சிரிக்கிறாராம். எல்லோரும் கூறுகிறீர்களா, அல்லது சொற்பொழிவு ஆற்றுபவர் மட்டும் கூறுகிறீர்களா? எல்லாரும் தானே சொல்கிறீங்க உலகத்தை மாற்றுவோம் அப்படின்னு. இல்லை ஸ்பீச் கொடுக்குறவங்க மட்டும் சொல்கிறீங்களா? அப்படி என்றால் ஒரு பக்கம் உலகத்தை மாற்றுவோம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுகிறீர்கள், மறுபக்கம் தன்னுடைய மனதை என்னுடைய மனம் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் மனதிற்கு எஜமானர்கள் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், இருப்பினும் கடினம் இது என கூறுகிறீர்கள். அதாவது மனசுக்கு நம்ம எஜமானனாக இருக்கிறோம், மாஸ்டர் சர்வசக்திவான்களாக இருக்கிறோம், இருந்தாலும்
இது என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்கள் மனம் கிடையாது, மனதிற்கு நீங்கள் எஜமானர். அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான்களாக இருக்கிறவங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. சிரிப்பு வரவில்லையா? இதை கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரலையா அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாரு. சிரிப்பு வருகிறது தானே. எந்த நேரம் நினைக்கிறீர்களோ மனம் அதை கேட்கவில்லை என்றால் அந்த நேரம் தன்னை பார்த்து சிரியுங்கள். மனதிற்கு எந்த நேரத்தில் எந்த பயிற்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பயிற்சி மனசு செய்யலை, இல்லை மனசு உங்களுடைய வார்த்தையை கேட்கலை அப்படின்னா அந்த நேரம் தன்னை பார்த்து சிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறார். ஏன்னா பேரோ மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மனதிற்கு எஜமானன் அப்படின்னு நமக்கு டைட்டில் இருக்குது. ஆனால் என்னுடைய மனசு என்னுடைய வார்த்தையை கேட்கலைன்னா அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சுக்கணும் நம்மளை பார்த்தே அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாரு. மனதில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாப்தாதா அதை பார்த்து 3 கோடுகளாக வர்ணித்து கொண்டு இருக்கிறார். நம்ம மனசில் வரக்கூடிய விஷயத்தை பாபா இன்னைக்கு 3 கோடுகளாக வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். 1, தண்ணீர் மீது போடக்கூடிய கோடு. தண்ணீர் மீது கோடு போடுவதை பார்த்திருக்கிறீர்களா? கோடு போட்ட உடனே அழிந்துவிடும். கோடோ போடுகிறீர்கள் தான், அது அழிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறார். தண்ணி மீது கோடு போடுறீங்க. 1, நம்முடைய மனசில் வரக்கூடிய விஷயங்களை இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 கோடாக பாபா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முதல்ல தண்ணீரில் போடக்கூடிய கோடு, அது போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அழிஞ்சிருது. கோடோ நம்ம ஆனால் போடுறோம், மனசில் எண்ணங்களோ வருது, ஆனால் அது அழிஞ்சிருது அப்படின்ற மாதிரி தந்தை சொல்கிறாரு. 2வது, காகிதத்தின் மீது போடக்கூடிய கோடு, அதாவது ஸ்லேடு மீது போடக்கூடிய கோடு. எங்காவது கோடு போட்டு விடுவது, எந்த இடத்துலையாவது சும்மா போட்டுறது, இல்லைன்னா கிரிக்கிறது, அந்த மாதிரி. 3வது, பெரிய கோடு கல்லின் மீது போடுவது. அடுத்து 3வது, ஒரு பெரிய கல்லில் ஒரு கோடு நல்லா போடுறதுங்க. நல்லா உழைப்பு இருக்குது, அதில் நல்லா போடவும் செய்கிறீங்க. கல்லின் மீது போட்ட கோடு அழிவது கஷ்டம். பாப்தாதா பார்க்கிறார் என்று அநேக தடவை குழந்தைகள் தனது மனதில் கல்லில் போட்டது போல உறுதியான கோடு போட்டு விடுகின்றனர். அதாவது எண்ணங்கள் உறுதியாக நீங்கள் வச்சிடுறீங்க, மனசில் ஸ்ட்ராங்காக வச்சிடுறீங்க. அதனை அழிக்கவும் முற்படுகிறீர்கள், ஆனால் அது அழிவதில்லை. அந்த மாதிரி கோடு போட்டுருதீங்க. அந்த கோடு பிடித்திருக்கிறதா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறார். ஸ்ட்ராங்காக வச்சிடுறீங்க சில எண்ணங்களை, அது அழிச்சாலும் அழிக்க மாட்டேக்கி, அது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. எத்தனை முறை உறுதிமொழியும் செய்கிறீர்கள், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டோம் என்று, இனிமேல் இவ்வாறு ஆகாது என்று. ஆனால் மீண்டும் மீண்டும் பரவசம் அடைகிறீர்கள். மற்ற விஷயங்களுக்கு வசப்படுறதுனால உறுதிமொழி எடுத்தாலும் அதை நம்மளால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் தந்தை. ஆனால் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது வெறுப்பு வரவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மேலே வெறுப்பு வர்றதில்ல, இரக்கம் வருகிறது. பரவசமாகி விட்டார்களே என்று பிறர் வசமானவர் மீது இரக்கம் வருகிறது. பாப்தாதா இரக்க உணர்வோடு குழந்தைகளை பார்க்கும்போது டிராமாவின் திரையில் என்ன பார்த்திருப்பார்? அது டிராமான்னு சொல்லும்போது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதிரி குழந்தைகள் செய்யும்போது பாப்தாதா ஒரு இரக்க உணர்வோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அந்த டிராமாங்கிற திரையில் இதை என்ன சொல்கிறது அப்படின்னு. எதுவரை இதை மாதிரி நீங்கள் செய்வீங்க? என்ன மனசில் வருதுன்னா, அவருடைய மனசில், பாப்தாதா மனசில், இந்த குழந்தைகள் இப்படி செய்துக்கிட்டே இருக்கிறாங்களே, உறுதிமொழி எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே, எண்ணங்களை உறுதியாக படைச்சிட்டு அதை வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே, அதன்படி நடக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்த்து இது எது வரைக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு தந்தைக்கு டிராமாவை பொறுத்து நினைவுக்கு வருதான். இதற்கான பதிலை நீங்கள் கூறுங்கள். குழந்தைகிட்ட கேட்குறாரு, எதுவரை இதை மாதிரி நீங்கள் செய்வீங்க, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட தந்தை சொல்கிறாரு. எப்பொழுது முடிவடையும் என்று குமாரர்கள் கூற முடியுமா? திரும்பியும் குமாரர்களை கேட்குறாரு, இது எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நிறைய திட்டங்கள் போடுகிறீர்கள் எனில் எப்பொழுது வரை என்று இதற்கும் திட்டம் கூற முடியுமா? கடைசியில் எனில் அது எதுவரை கூறுங்கள். அதாவது கடைசியில் மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த கடைசி கூட எதுவரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாரு.
பதில் சொல்லுங்கள். எப்பொழுது வரை? தாதிகள் கூறுங்கள். தாதிகளை கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், எது வரைக்கும் இப்படி இருப்பீங்க? மனசில் ஒரு எண்ணங்களை வச்சு அதை ஃபாலோ பண்ணலை, கொண்டு வரலை, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் எது வரைக்கும் நடக்கும்? எதுவரை சங்கமேகம் இருக்குமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படி தாதிகள் சொல்லியிருக்கிறாங்க. சங்கமேகம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் சங்கமேகம் கூட எதுவரை? சரி, சங்கமேகம் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்போ இந்த சங்கமேகம் கூட எது வரைக்கும் இருக்கும்? அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுது ஃபரிஸ்தா ஆகி விடுவோமோ அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஃபரிஸ்தா ஆகுறோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட எப்பொழுது வரை? திரும்ப பாபா விடலை. அந்த ஃபரிஸ்தா கூட ஆகிறது எப்போ ஆவீங்க, எப்பொழுது ஆவீர்கள் அப்படின்னு தந்தை கேட்குறாரு. பாபாவே நீங்களே கூறுங்கள். தந்தை குழந்தைங்க கிட்ட கேட்டு கேட்டு குழந்தைகள் இது வரைக்கும் பதில் சொன்னாங்க. இப்போ குழந்தைகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாபாவே நீங்களே கூறுங்கள், இந்த எதுவரைங்கிற வார்த்தைக்கு பதிலை நீங்களே கூறுங்கள் அப்படின்னு குழந்தைகள் தந்தைகிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபரிஸ்தா ஆக வேண்டுமா அல்லது தந்தையா? அதுக்கு தந்தை என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஃபரிஸ்தா ஆகணுமா இல்லை தந்தை ஆகணுமா? எனவே இதற்கான பதிலை சிந்தியுங்கள். அதனால் இந்த எதுவரை நாம் இப்படி இருப்போம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? அதுக்குண்டான பதிலை நீங்களே சிந்தியுங்கள்னு குழந்தைங்கிட்ட விட்டுட்டாரு தந்தை. அப்படி தந்தைக்கிட்ட பதில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தந்தை என்ன சொல்லுவார்? தந்தையோ கூறுவார், இப்பொழுதே. ஆனால் நீங்கள் தயாரா? இப்பொழுதே தான் ஆகணும். அந்த எதுவரைங்கிற கேள்விக்கு இப்பொழுதே தான் ஆகணும் அப்படின்னு தந்தை சொல்லுவார். ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட தந்தை கேட்குறாரு. பாதி மாலைக்கு கூட கை உயர்த்தவில்லை. குழந்தைகள் பாதி மாலைக்கு கூட கை உயர்த்தவில்லை. அப்புறம் எப்படி தந்தைக்கிட்ட இப்பொழுதே தயாராவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா குழந்தைகளை சதா சம்பன்ன சொரூபமாக பார்க்க விரும்புகிறார். தந்தைதான் என்னுடைய உலகம் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். அப்படியென்றால் வேறு ஏதாவது உலகம் உள்ளதா என்ன? தந்தைதான் உலகம் என்றால் உலகத்திற்கு வெளியில் வேறு என்ன உள்ளது? எனவே சம்ஸ்காரத்தை மாற்றக்கூடிய விஷயம் மட்டும்தான் உள்ளது. பிராமணர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் தடை ரூபமாக ஆகுவது சம்ஸ்காரம். அது தன்னுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம் அல்லது பிறருடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம். இது தடை ரூபமாக ஆகிறது. பிராமணர்களுடைய வாழ்க்கையிலேயே தடை ஏற்படுத்தக்கூடியது அது நம்முடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம், இல்லை மற்றவர்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சம்ஸ்காரம் தான் தடை ரூபமாக ஆகிறது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஞானமோ அனைவரிடமும் உள்ளது, சக்திகளும் அனைவரிடமும் உள்ளது. ஆனால் காரணம் என்னவாக இருக்கும்? எந்த சக்தி எந்த சமயத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அதே சமயத்தில் வெளிவருவதற்கு பதிலாக சிறிது நேரம் கழித்து வெளிவருகின்றது. காரணம் என்ன? சம்ஸ்காரம் அது தடை ரூபமாக இருக்குது. சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளணும். அப்போது தந்தை சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் ஞானம் இருக்குது, சக்திகள் கூட இருக்குது. ஆனால் மாற்றிக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? தடை ரூபமாக ஆகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தந்தை அதுக்கு விடை சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு. எந்த சக்தி எந்த சமயத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டுமோ அதே சமயத்தில் வெளிவருவதற்கு பதிலாக சிறிது நேரம் கழித்து வெளிவருகிறது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. பின்னால் யோசிக்கிறார்கள், முடிந்த பிறகு யோசிக்கிறோமா பின்னாடி. இப்படி கூறாமல் இப்படி கூறியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று, இப்படி செய்வதற்கு பதிலாக இப்படி செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று, இப்படிலாம் பின்னாடி நினைக்கிறோம். ஆனால் நேரம் கடந்து விட்டது என்றால் கடந்தது தானே, அது முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்புறம் பின்னாடி நினச்சி என்ன பலன் இருக்கு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே போன்று அனைவரும் தன்னுடைய சக்திகளை பற்றி நினைக்கிறீர்கள். அதே மாதிரி சக்திகள் கூட நீங்கள் நினைக்கிறீங்க, நமக்குள்ளே என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்ட்டு. பொறுமை சக்தி இது, தீர்மானிக்கும் சக்தி இது என்று. ஆனால் உபயோகப்படுத்த வேண்டும். சிறிது நேரத்திற்கான வித்தியாசம் ஏற்படுகிறது. செய்துட்டு நம்ம அடுத்து யோசனை பண்ணுறோம், கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி நம்ம யோசனை பண்ணுறோம். அந்த நேரத்திற்குண்டான வித்தியாசம் வந்துடுது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. மற்றும் இன்னொரு விஷயம் என்ன ஆகிறது? ஒரு தடவை நேரத்திற்கு சக்தி காரியத்தில் வரவில்லை, பின்பு உணர்கிறீர்கள் இப்படி செய்யாமல் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று.
பின்னர் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அந்த தவறை ஒரு முறை அனுபவம் செய்த பிறகு மறுமுறை ஏற்படாத அளவிற்கு நல்ல முறையில் உணர்ந்து அதில் அனுபவி ஆக வேண்டும். ஒரு தடவை செய்துட்டீங்க, பின்னாடியும் உணர்ந்துட்டீங்க, பின்னாடி நம்ம யோசிக்கவும் செய்கிறோம். ஆனால் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதை ஏற்படாத அளவிற்கு அதில் நம்ம அனுபவி ஆகணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் அதனால் முன்னேற்றமும் ஏற்படும். இப்படி உணர்ந்துட்டீங்கன்னா முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு தந்தை சொல்றாரு. அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகின்றது இது தவறு, இது சரி என்று. ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அதற்காக தனக்குத்தானே நல்ல முறையில் உணர்ந்தாக வேண்டும். அதிலும் முழுமையான தேர்ச்சி அடைவதில்லை, முடிவதில்லை அப்படின்னு தந்தை சொல்றாரு. அதுலேயும் உணர்றதுலையும் 100% இன்னும் ஆகலை அப்படின்னு தந்தை சொல்றாரு. மேலும் மாயாவும் மிகவும் சாமர்த்தியமாக உள்ளது. உதாரணமாக, உங்களுக்கு பொறுமை சக்தி குறைவு என்றால் அத்தகைய பொறுமை சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு முறை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். ஆனால் மாயா கொஞ்சம் உருவத்தை மாற்றி வருகிறது. ஒரு தடவை உங்களுக்குள்ள பொறுமை சக்தி குறை இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிடுறீங்க. சரி, இந்த சமயத்தில் நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு உணர்ந்துடுறீங்க. ஆனால் மாயா கூட சாமர்த்தியமாக இருக்குதான். எப்படின்னா கொஞ்சம் உருவத்தை மாற்றி வருதான். அடுத்த தடவை அடுத்த விஷயமாக உருவத்தை மாற்றி வருகிறதாம். அதே விஷயம்தான். ஆனால் எப்படி இன்றைய நாட்களில் பழைய பொருட்களை மெருகேற்றி பாலிஷ் பண்ணி புத்தம் புதியதாக தெரியுமாறு செய்து விடுகின்றனர். பழைய பொருள் தான், ஆனால் பாலிஷ் பண்ணிட்டு புதுசாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா இன்னைக்கு உலகத்தில். அப்படி மாயாவும் மெருகேற்றி விட்டு வருகிறது. அதே போல அடுத்தடுத்த முறை மாயா கூட மெருகேற்றி விட்டு வருகிறது. அதாவது பாலிஷ் பண்ணி புதியதாக ஆக்கி திரும்ப இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்துடுது மாயா அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த விஷயமாயினும் ரகசியம் அதுதான். தனக்குள் பொறாமை வந்துவிட்டது எனில் பொறாமையில் விதவிதமான ரூபம் உள்ளது, ஒரு ரூபம் மட்டுமில்லை. விஷயம் பொறாமையினுடையது, ஆனால் பல ரூபங்கள் உள்ளன. ஒரு ரூபத்தில் வராது. பலமுறை சிந்திக்கிறீர்கள், இந்த விஷயம் முன்பே வந்துள்ளது, இது வேறு விஷயமாக இருக்கிறதே என்று. ஆனால் அதே விதைதான் உருவம் மட்டும் மாறுகிறது. அதற்காக எந்த சக்தி தேவைப்படுகிறது? பகுத்தறியும் சக்தி தேவைப்படுகிறது. அதனால பொறாமைங்கிற குணம் இருந்ததுன்னா அந்த மாயை வரும்போது வேற வேற ரூபம் எடுத்து வரும்போது நம்ம அதில் மாட்டிக்கொள்கிறோம். அது மாயாவும் சாமர்த்தியமாக தான் இருக்குது, பல ரூபங்களை எடுத்து வருது. ஆனால் அதை உணர்றதுக்கு உங்களுக்குள்ள சக்தி தேவை. அது என்ன சக்தி அப்படின்னா பகுத்தறியும் சக்தி தேவை அப்படின்னு தந்தை சொல்றாரு. இதற்காக பாப்தாதா முன்பே கூறியிருந்தார், 2 விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும் என்று. ஒன்று உண்மையான உள்ளம், தெளிவான மனம். எதையும் உள்ளுக்குள் வைக்காதீர்கள். உள்ளே வைப்பதன் மூலம் கேஸ் பலூன் ஆகி பின்பு இறுதியில் என்ன ஆகும்? வெடித்துவிடும். ஆகவே உண்மையான உள்ளம், அதாவது தந்தை சொல்றாரு, மனசு ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயந்தான். 2 விஷயம் முக்கியமாக மனதிற்கு கவனம் கொடுக்கணும், மனதில் கவனம் கொடுக்கணும். அதில் ஒன்று நம்முடைய மனம் நம்முடைய உள்ளம் உண்மையாக இருக்கணும், தெளிவானதாகவும் இருக்கணும். எதையும் நம்ம மனசுக்குள்ளே வைக்கக்கூடாது. அப்படி உள்ளே வச்சிங்கன்னா ஒரு கேஸ் பலூன் மாதிரி அது என்னைக்கு இருந்தாலும் கடைசியில் என்ன ஆகும்னா வெடிச்சிரும். உள்ளே வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வெளியே வரத்தான் செய்யும். அதனால் உள்ளத்தை தூய்மையாக வச்சுருங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆகவே உண்மையான உள்ளம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மனசு உண்மையாக இருக்கணும். சரி, ஆத்மாக்களுக்கு முன்பு கொஞ்சம் தயக்கமாகி விடுகிறது, கொஞ்சம் வெக்கம் வருகிறது. எந்த பார்வையில் என்னை பார்ப்பார்களோ என்பது தெரியவில்லை. ஆனால் நன்றாக உணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் பாப்தாதாவிற்கு முன்னால் வையுங்கள். அதாவது மனிதர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ, எந்த பார்வையில் பார்ப்பாங்களோ, கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அதை நன்றாக உணர்ந்து உண்மையான உள்ளத்தோடு பாப்தாதாவுக்கு முன்னாடி வைத்து விடுங்கள். நான் பாப்தாதாவிடம் கூறிவிட்டேன், தவறு போய்விட்டது என்பதெல்லாம் கிடையாது. நான் கட்டளையிட்டேன், அந்த தவறு போய்விட்டது என்றெல்லாம் கிடையாது. உணரும் சக்தி மூலம்
உண்மையான உள்ளத்துடன், வெறும் புத்தியினால் மட்டுமல்ல, உள்ளபூர்வமாக ஒரு வேளை பாப்தாதாவிற்கு முன் கூறி உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் காலியாகிவிடும். அதாவது பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்முடைய உள்ளத்தினுடைய விஷயங்களை அவருக்கு முன்னாடி வைக்க வேண்டும். அதுவும் எப்படி வைக்கணும்னா, நான் சொல்லிட்டேன் பாபா கிட்ட, தவறு போயிடுச்சு, நான் கட்டளையிட்டேன் அது போயிடுச்சு அப்படின்னு ஒரு கேர்லெஸ் தனமாக நீங்கள் இதை எடுத்துக்கிடாம, உணரும் சக்தியால், வெறும் புத்தியினால் மட்டும் கிடையாதான், உண்மையான உள்ளத்தோடு உணர்ந்து அந்த உணரும் சக்தியை கொண்டு பாப்தாதாவிற்கு உள்ளபூர்வமாக அனைத்தும் கூறிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் மனம் காலியாகிவிடும், குப்பையும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் ஏதும் நடப்பதில்லை, சிறியதாகத்தான் ஏற்படுகிறது. இருந்தாலும் உள்ளத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து கொண்டே இருந்தால் உள்ளம் நிரம்பி விடுகிறது இல்லையா? காலியாக இல்லை தானே. பாபா சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் குழந்தைங்கிட்ட நடக்கலை, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது. ஆனால் உள்ளம் சின்ன சின்ன விஷயங்களில் சேர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா உள்ளமும் நிரம்பிக்கிட்டே போகும் இல்லையா? மனசுலையும் நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா? அப்போ மனசு காலியாக இருக்காது இல்லையா? உள்ளம் காலியாக இல்லை என்றால் திலாராம் எங்கு அமருவார்? அமருவதற்கு இடம் வேண்டும் தானே. உண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் இருப்பார். என்னவாக இருக்கின்றனரோ, எப்படி இருக்கின்றனரோ, பாபா நான் உங்களுடையவன் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். பாப்தாதாவிற்கும் தெரியும் நம்பர் வாராகத்தான் குழந்தைகள் இருப்பார்கள் என்பது. ஆனால் பாப்தாதா அந்த பார்வையில் உங்களை பார்ப்பதில்லை. ஆனால் உண்மையான உள்ளம் வேண்டும். அடுத்து இரண்டாவதாக கூறியிருந்தார், புத்தியின் லைன் தெளிவாக இருக்கட்டும். தொடர்பில் எந்த ஒரு தொந்தரவும் துண்டிப்பதும் கூடாது. பாப்தாதா சரியான சமயத்தில் கூடுதல் சக்தியை தர விரும்புவார், ஆசீர்வாதங்களை தர விரும்புவார், கூடுதல் உதவியும் செய்ய விரும்புவார். ஒருவேளை லயன் தொந்தரவு ஆகிறது என்றால் உதவி கிடைக்காமல் போய்விடும். அதாவது ஒன்று உண்மையான உள்ளம் சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது புத்தியினுடைய லைன் புத்தியினுடைய தொடர்பு தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், துண்டிக்கிறது இல்லாமல் லைன் கிளியராக இருந்ததுன்னா பாப்தாதா எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த உதவி செய்யணும்னு விரும்புகிறாரோ அந்த சமயத்தில் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஒருவேளை புத்தி லைன் கிளியராக தொந்தரவு அந்த துண்டிப்பதும் தொந்தரவாகவும் துண்டிப்பதுமாக இருந்தது என்றால் அவர் கொடுக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. லைன் தெளிவாக இல்லை, சுத்தமாக இல்லை, துண்டிக்கப்படுகிறது என்றால் என்ன பிராப்தி அடைய வேண்டுமோ அதை அந்த சமயத்தில் அடைய முடியாமல் போய்விடும். தந்தை ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய புத்தி லைனை கிளியராக வச்சுக்கோங்க, அப்போ நான் தேவையான நேரத்தில் உங்களுக்கு பிராப்திகள் கிடைக்கும். லைன் கிளியராக இல்லைன்னா பிராப்திகள் அடைய முடியாது. சில குழந்தைகள் சொல்கிறார்கள், சொல்லவில்லை நினைக்கின்றார்கள். சில ஆத்மாக்களுக்கு உதவி கிடைக்கிறது. பிராமணர்களிடமிருந்தும் பெரியவர்களிடமிருந்தும் பாப்தாதாவிடமிருந்தும் கிடைக்கிறது. சில பேர் சொல்கிறாங்களாம், ஆனால் சொல்லலை, நினைக்கிறாங்களாம் குழந்தைகள். தந்தை எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சில ஆத்மாக்களுக்கு என்னவோ உதவி கிடைக்குது, அது பிராமணர்கள்கிட்ட இருந்து கிடைக்குது, பெரியவங்க கிட்ட இருந்து கிடைக்குது, பாப்தாதா கிட்ட இருந்து கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு உதவி குறைவாக கிடைக்கிறது. அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்களாம். காரணம் என்ன? தந்தையோ வள்ளல், கடல். யார் எவ்வளவு எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களோ எடுத்துக்கொள்ளலாம். பாப்தாதாவினுடைய களஞ்சியத்தில் பூட்டோ சாவியோ கிடையாது, காவலாளியும் கிடையாது. தந்தை கிட்ட யார் எவ்வளோ வேணுமோ விரும்புகிறீங்களோ அடையலாம். அவர் பூட்டு பூட்டியோ இல்லை சாவி போட்டோ வைக்கலை, காவலாளி எந்த செக்யூரிட்டியும் வைக்கலை. நீங்கள் அடைய விரும்புனீங்கன்னா உதவியை அடையலாம். தந்தை என்று சொன்னால் அனைத்தும் வந்துவிடும். பாபா என்று கூறினால் போதும், எடுத்துக்கொள்ளுங்கள் என்பார். வள்ளலாக இருக்கிறார் இல்லையா? தந்தையோ வள்ளல், கடல். யாருக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம்.
பாபான்னு சொன்னாலே போதும், எடுத்துக்கலாம். வள்ளலாகவும் இருக்கிறார், மேலும் கடலாகவும் இருக்கிறார். பிறகு என்ன குறை இருக்கும்? இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் குறையாக உள்ளது. உண்மையான உள்ளம், அதாவது தூய உள்ளம், இதில் சாமர்த்தியத்தனத்தை காட்டாதீர்கள். குழந்தைகள்கிட்ட சொல்றார், உண்மையான உள்ளம் இருந்தால் போதும், தூய உள்ளம் இருந்தால் போதும், இதில் சாமர்த்தியத்தனத்தை காட்டக்கூடாது. சாமர்த்தியத்தனத்தை அதிகமாக காட்டுகிறீர்கள், விதவிதமான சாமர்த்தியத்தனம் காட்டுகிறீர்கள். ஆகையால் தூய உள்ளம், உண்மையான உள்ளம் மற்றும் புத்தியின் தொடர்பு தெளிவாகவும் சுத்தமாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உள்ளதா? சோதனை செய்யுங்கள். தந்தை சொல்றார், எப்பயுமே அந்த மாதிரி தூய்மையான உள்ளமும் புத்தி லைன் தெளிவாக இருக்குதா, அதை நீங்கள் சோதனை பண்ணி பாருங்க. இன்றைய காலத்தில் அறிவியலின் சாதனங்களில் பார்க்கிறீர்கள், தொந்தரவு ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் தெளிவாக தெரியாது. டவர் கிடைக்கல, உதாரணத்துக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா நெட்டு வேலை செய்ய மாட்டேங்கலையா? எனவே அவசியம் இதை செய்யுங்கள். அது மாதிரி புத்தி லைன் கிளியராக இருந்தால் தான் அடைய வேண்டிய உதவியை நம்ம அடைய முடியும். இப்போ புத்தி லைன் கிளியராக வச்சுக்கோங்க, தூய்மையான உள்ளத்தையும் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அவசியம் செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. மேலும் முக்கியமான விஷயம், இந்த சீசனின் கடைசி சந்திப்பாகும். இரட்டை வெளிநாட்டினர் மட்டும் கிடையாது, அனைவருக்காகவும் கூறுகிறார். கடைசி சந்திப்பு நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளதால் உங்களுக்குத்தானே கூற வேண்டி உள்ளது. எல்லாருக்கும் தான் கடைசி சந்திப்பு. இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க, டபுள் ஃபாரினர்ஸு, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. பாப்தாதா பார்த்தார், ஒரு சம்ஸ்காரம் அல்லது நேச்சர் என்று சொல்லலாம், இயற்கை என்று கூறினாலும் இயல்பு என்று கூறினாலும் ஒன்றுதான். ஒவ்வொருவரின் நேச்சர் தனிப்பட்டது. எப்பொழுது ஈஸி நேச்சர், சரளத்தன்மை இருக்கிறதோ அப்பொழுது அனைவரிடமும் அன்பு மற்றும் அனைத்து விஷயங்களிலும் உறவிலும் வெற்றி, மனதிலும் வெற்றி, வார்த்தையிலும் இனிமையான தன்மை வருகிறது. நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவம் சொல்லலாம், அது சரளத்தன்மையாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சரளமாக நீங்கள் அன்பு காட்டுவீங்க. எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றி தான், மனதளவுலையும் வெற்றி தான், வார்த்தையிலும் உங்களுக்கு இனிமைத்தன்மை வந்துடும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. கவனக்குறைவான நேச்சர் கூடாது. கவனக்குறைவு அது தனிப்பட்ட விஷயமாகும். அப்படி ஈஸி நேச்சர் அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு லேசாக எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அது கவனக்குறைவுன்னு சொல்கிறது. அந்த கவனக்குறைவுங்கிற விஷயம் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. சமயம் எப்படியோ, மனிதர்கள் எப்படியோ, சூழ்நிலைகள் எப்படியோ பகுத்தறிந்து தன்னை ஈஸியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஈஸி தன்மை என்றால் அர்த்தம் அனைவரிடமும் சகஜமாக பழகுவது, இறுக்கமான நேச்சர். அதாவது அஃபிஷியலாக கிடையாது. அதிகாரப்பூர்வம் இருப்பது நல்லதுதான், எனினும் மிகவும் அதிகாரப்பூர்வத்தனத்தை காட்டிவிடக்கூடாது. நேரத்திற்கு ஏற்றாற்படி ஒருவர் அதிகாரப்பூர்வமானால் அந்த சமயத்தில் குணத்திற்கு பதிலாக விசேஷத்தன்மைகள் அது பயன்படாது. சிறியவராக பெரியவராக இருப்பினும் அனைவரிடமும் வளைந்து கொடுத்து சகஜமாக பழக வேண்டும். பெரியவர்களிடம் பெரியவர்களாக நடப்பதும், சிறியவர்களிடம் சிறியவர்களாக நடப்பதும், நண்பர்களுடன் நண்பனாக நடப்பதும் முடியும். பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடக்க முடியும். இந்த மாதிரி ஈஸி நேச்சர் இருந்தால் இப்படிலாம் அடையாளம் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறார். சுலபமாக வளைந்து கொடுக்க முடியும், சரீரத்தையும் லேசாக வைத்திருக்க முடியும். எனவே எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு மனம் செல்லும். மற்றும் மனநிலை இறுக்கமாக இருந்தால் அது நடக்காது. அதாவது மனதை நீங்கள் எங்கே ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மனசு போகணும். அதுதான் ஈஸி நேச்சர். மற்றபடி மனசு இறுக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் எங்கே செலுத்தணும்னு மனசை நினைக்கிறீங்களோ அங்கே அது செல்லாது. கவனக்குறைவு கிடையாது. எங்கு விருப்பம் உள்ளதோ அங்கு ஈஸியாகவும் உள்ளது, கவனக்குறைவாகவும் உள்ளது. அப்படியல்ல. பாப்தாதா கூறினார், சுலபமாகிவிட்டால்தான் சுலபமாவீர்கள். இதே போல் செய்யாதீர்கள். ஈஸி நேச்சர் என்பது எப்படி சமயமோ
அப்படி தன்னுடைய சொரூபம் ஆக வேண்டும். தந்தை ஈஸி நேச்சர், இந்த சரளமான சுபாவம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, எப்படி சமயமோ அப்படி தன்னுடைய சொரூபத்தை கொண்டு வாங்க. மற்றபடி நான் ஈஸியாக இருந்தேன் அப்படின்னு கவனக்குறைவில் போகக்கூடாது. பாப்தாதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த சமயத்தில் எந்த சொரூபத்தை கொண்டு வரணுமோ அந்த சமயத்தில் அந்த சொரூபத்தை கொண்டு வருவது தான் ஈஸி நேச்சர் அப்படின்னு தந்தை சொல்கிறார். டபுள் விதேசிகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அனைவருக்கும் ட்ரில் ஞாபகம் வருகிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? உடனே அனைவரும் இந்த ட்ரில்லை செய்யுங்கள். சுற்றி வாருங்கள். ட்ரில் செய்ய வச்சிருக்கிறாங்க தந்தை. அப்புறம் எல்லாரும் சுற்றி வாருங்கள், அந்த மனதளவில் சுற்றி வாருங்கள், ட்ரில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. நல்லது. நாலாபுறமுள்ள அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களில் இருந்தும் அன்பு நினைவுகளும் செய்திகளும் அனுப்புகிறவர்கள் மிக நல்ல முறையில் சம்பந்தத்தின் சிநேகத்தின் கடிதம் மற்றும் தனது நலன் பற்றி எழுதியுள்ளார்கள். சேவை செய்திகளை ஊக்கத்துடன் திட்டங்களை மிகவும் நல்லதாக எழுதியுள்ளார்கள். என்னென்ன சேவை செஞ்சுருக்கிறோம், அதை நல்ல ஊக்கத்தோடு என்னென்ன திட்டம் போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறீங்க. அவை பாப்தாதாவிற்கு கிடைத்து விட்டது. யார் வேண்டுமானாலும் எழுதியிருக்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவின் திலாராமுடைய இதயத்திலிருந்து அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பாப்தாதாவினுடைய திலாராமுடைய இதயத்திலிருந்து அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளின் அன்பு தந்தையின் மீது உள்ளது. இதன் காரணமாக தந்தைக்கும் பல மில்லியன் மடங்கு அன்பு குழந்தைகள் மீது உள்ளது மற்றும் இது என்றும் அழியாததாகவும் உள்ளது. அன்பான குழந்தைகள் தந்தையை விட்டு பிரிய முடியாது. அதேபோல் தந்தையும் குழந்தைகளை விட்டு பிரிய முடியாது. துணையாகவும் இருக்கிறார்கள், எப்போதும் துணையாகவும் இருப்பார்கள். நாலாபுறமும் உள்ள சதா தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய, சதா தந்தையினுடைய கண்களில், இதயத்தில், நெற்றியில், அருகாமையில் இருக்கக்கூடிய, சதா ஒரு தந்தையின் உலகில் இருக்கக்கூடிய, சதா ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய, சதா வெற்றி அடையக்கூடிய, அத்தகைய நிச்சயம் மற்றும் போதையில் இருக்கக்கூடிய, அத்தகைய உயர்ந்த காணாமல் கண்டெடுக்கப்பட்ட அன்பிலும் அன்பான அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரமும். நல்லது. வரதானம். ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு சேமிப்பின் கணக்கை முழுமையாக நிரப்பக்கூடிய சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள். சங்கம யுகத்தில் அழியாத தந்தை மூலம் ஒவ்வொரு நேரமும் அழியாத பிராப்திகள் கிடைக்கின்றது. முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான பாக்கியத்தை அடைவதற்கான சமயம் இந்த நேரம் மட்டும்தான். எனவே உங்களுடைய ஸ்லோகன் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. எந்த ஒரு உயர்ந்த கர்மம் செய்ய வேண்டும் என்றாலும் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். இந்த நினைவின் மூலம் ஒருபோதும் நேரமோ எண்ணமோ மற்றும் கருமத்தையோ வீணாக்க மாட்டீர்கள். சக்திசாலியான எண்ணங்களினானால் சேமிப்பின் கணக்கும் நிறைந்துவிடும் மற்றும் ஆத்மாவும் சக்திசாலியாக மாறிவிடும். ஸ்லோகன். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு கருமத்திலும் அலௌகிக்க தன்மையை கொண்டு வருவதுதான் தூய்மையாகும். சாதாரண தன்மையை அலௌகிக்க தன்மையாக மாற்றிவிடுங்கள், அதாவது ஆன்மீக தன்மையாக மாற்றிவிடுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. எவ்வாறு சரீர நோய் கர்ம வினை அடிக்கடி தன் பக்கமாக இழுக்கிறதோ, வலி ஏற்படுகிறது என்றால் உணர்கிறீர்கள் இல்லையா? என்ன செய்வது, கர்ம வினை கடுமையானதாக இருக்கின்றதே என்று சொல்கிறீர்கள். அதே போன்று விசேஷமாக பழைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம் மற்றும் பழக்கம் தன் பக்கமாக கவர்ந்து இழுத்தால் அதுவும் கர்ம வினையாகும். எந்த ஒரு கர்ம வினைகளும் நம்மை கர்மயோகியாக ஆகவிடாது. எனவே அடிக்கடி
அசரீரி ஆகும் பயிற்சி செய்து சரீர உணர்வை விட்டுவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. शांति ही शांति है, प्रकाश पुंज का ये भंडार, हम आत्मा यही पे रहते, यही हमारा है संसार। परम धाम से लेके आओ, देवता रूप याद करो। वैकुंठवासी है हम, ताज तख्त तिलक के देव कुल के हैं पूज्य रूप याद करो। ब्रह्मांड रूप याद करो।